வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வர்த்தக உத்திய ஆழமா அலச போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை நாங்க பார்த்தோம். இது டபுள் பாட்டம் ட்ரேடிங் உத்தி பற்றியது. ஒற்ற பார்வையில இது ஏதோ கோடுகள் எண்கள்னு ரொம்ப டெக்னிக்கலா தெரியுது. ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு இல்லையா? ஆமா, இது ஒரு துப்பறியும் கதை மாதிரினே சொல்லலாம். விலை விளக்கப்படத்துல, அதாவது பிரைஸ் சார்ட்ல ஒரு டபிள்யூ வடிவம் தெரியுது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற க்ளூ. ஆனா இந்த க்ளூ உண்மையானதா இல்ல நம்மள ஏமாத்துறதுக்காக வந்ததான்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. செம. அப்போ இந்த டபிள்யூ வடிவத்தோட ஒவ்வொரு வளைவுக்கு பின்னாலையும் ஒரு உளவியல் இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா, இது வெறும் வடிவம் இல்ல. இது வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் நடக்கிற ஒரு அதிகார போராட்டம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். அப்போ இந்த துப்பறியும் வேலைய ஆரம்பிக்கலாம். கதையோட பகுதி அந்த டபிள்யூ வடிவத்தோட இறக்கம். உங்க குறிப்புகள்ல இத பாட்டம் 1ன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, அந்த முதல் தளம். விலை வேகமா சரிஞ்சுகிட்டே வந்து திடீர்னு ஒரு இடத்துல, அதாவது சுமார் 25,604ங்கிற புள்ளியில நிக்குது. ஏன் அங்க நிக்குது? அங்க என்னதான் நடக்குது? இதுதான் கதையோட முதல் திருப்பம். அதுவரைக்கும் விற்பனையாளர்கள், அதாவது மார்க்கெட்ட கீழே தள்ள நினைக்கிறவங்க, முழு கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு விலைய குறைச்சுக்கிட்டே வராங்க. ஆமா, ஆனா அந்த 25,600 புள்ளிக்கிட்ட வந்ததும் வாங்குபவர்கள் உள்ளே வராங்க. அவங்க ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி நின்னு, போதும், இதுக்கு மேல விலைய குறைக்க விட மாட்டோம், இந்த விலை எங்களுக்கு சரின்னு படுதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இதத்தான் நாம சப்போர்ட் அல்லது ஆதரவு நிலைன்னு டெக்னிக்கலா சொல்றோம். கரெக்ட். இதுதான் வாங்குபவர்களோட முதல் தற்காப்பு அரண். முதல் முறையா விற்பனையாளர்களோட ஆதிக்கம் தடுக்கப்படுது. ஓகே, முதல் தாக்குதல தடுத்துட்டாங்க. ஆனா போர் இன்னும் முடியலையே. எதிரி திரும்பவும் தாக்க வருவானே? நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. விற்பனையாளர்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தங்களோட பலத்தை எல்லாம் திரட்டி மறுபடியும் விலையை கீழே தள்ள முயற்சி செய்றாங்க. இதுதான் அந்த டபிள்யூ வடிவத்தோட இரண்டாவது இறக்கம், அதாவது பாட்டம் 2. இப்போதான் அசல் கதையே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த முறை விலை முதல் இறக்கத்தை விட கீழே போகல. உங்க குறிப்புகள் படி சுமார் 25,615லயே நின்னுடுது. இது பார்க்க சின்ன வித்தியாசமா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? பெரிய அர்த்தம் என்பதை விட இதுதான் இந்த வடிவத்தோட உயிர்நாடினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, விற்பனையாளர்கள் முழு பலத்தோட இரண்டாவது முறையா தாக்க வராங்க. அதேதான், அவங்களோட சக்தி குறைஞ்சிடுச்சே இது அப்பட்டமா காட்டுது. வாங்குபவர்கள் இப்போ தற்காப்பு நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கத்தை தங்க கைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அதுக்கான முதல் அறிகுறி. அப்போ விற்பனையாளர்கள் மூச்சு வாங்குதுன்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இப்போ நமக்கு ஒரு தெளிவான டபிள்யூ வடிவம் கிடைச்சிருச்சு. வாங்குபவர்கள் பலம் பெற்றுட்டாங்க, விற்பனையாளர்கள் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ நாம உடனே இது ஒரு ஏற்றத்துக்கான சிக்னல் முடிவு பண்ணிரலாமா? அவசரப்படக்கூடாது. இப்போ வரைக்கும் இது ஒரு சாத்தியக்கூறு மட்டும்தான். இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அப்படியா? ஏன்? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாலும் ஜெயிக்கிறதுக்கான ரன்னை அடிக்கிற வரைக்கும் மேட்ச் முடியலன்னு சொல்றோமே. ஆமா, அது மாதிரிதான் இங்க அந்த ஜெயிக்கிறதுக்கான ரன் எதுனா அதுதான் நெக்லைன். நெக்லைன். ஓகே, அந்த டபிள்யூ வடிவத்தோட நடுவுல இருக்கிற உச்சி. உங்க குறிப்புகள்ல இது சுமார் 25,790ல இருந்து 25,800ங்கிற விலை மண்டலத்துல இருக்கு. ஆமா, இந்த ஒரு கோட்டுக்கே ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? நல்ல கேள்வி. அந்த நெக்லைனுங்கிறது தற்செயலா உருவான ஒரு கோடு இல்ல. அது முதல் முறை வாங்குபவர்கள் விலைய மேலே கொண்டு வர முயற்சி செஞ்சப்போ விற்பனையாளர்கள் அவங்கள தடுத்து நிறுத்தின இளம் அது. ஓ, அது விற்பனையாளர்களோட கடைசி கோட்டை மாதிரி. கரெக்ட், அவங்களோட கடைசி தடுப்பரன். வாங்குபவர்கள் உண்மையிலேயே கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த கடைசி கோட்டையை உடைச்சிட்டும் முன்னேறணும். அப்போ அந்த 25,800ஐ தாண்டி விலை மேலே போனா மட்டும்தான் இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகுது. 100க்கு 100 உண்மை. அதுவரைக்கும் இது வெறும் ஒரு போராட்டம். அந்த கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு வெற்றி. அதிகார மாற்றம் அதிகாரப்பூர்வமா அழிவிக்கப்படுது. அப்ப அந்த 25,800ங்கிறது ஒரு நுழைவு வாயில் மாதிரி. அந்த வாயில திறந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆச்சே. நிச்சயமா. நிறைய பேர் அந்த டபிள்யூ வடிவத்தை பார்த்த உடனே ஒரு ஆர்வத்துல நுழைஞ்சிடுவாங்க. ஆனா புத்திசாலியான வர்த்தகர்கள் அந்த உறுதிப்படுத்துதலுக்காக, அதாவது விலை அந்த நெக்லைனை உடைப்பதற்காக காத்திருப்பாங்க. ஏன்னா சில சமயம் விலை அந்த கோட்டையை உடைக்க முடியாம திரும்பவும் கீழே சரிஞ்சிடும் இல்லையா? ஆமா, அதனால காத்திருப்பதுதான் பாதுகாப்பானது. சரி, இப்போ வாங்குபவர்கள் அந்த கோட்டையை உடைச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம். விலை 25,800 தாண்டிடுச்சு. இப்போ அவங்களோட அடுத்த இலக்கு என்ன?
இந்த வெற்றி பயணம் எவ்வளவு தூரம் போகும்? இதையும் நம்மால் கணிக்க முடியும். அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க குறிப்புகள்ல மெஷர்ட் மூவ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அளவிடப்பட்ட நகர்வு. அந்த கணக்கீடு ரொம்ப சிம்பிளா ஆனா சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அந்த W வடிவத்தோட உயரத்தை அளக்கணும். அதன் அடிப்பகுதியிலிருந்து, அதாவது சுமார் 25,610 இருந்து நெக்லைன் வர சுமார் 25,800 வர. ஆமா, இது கிட்டத்தட்ட 190 புள்ளிகள். அப்புறம் நெக்லைன் உடைந்த புள்ளிலிருந்து இந்த 190 புள்ளிகளை கூட்டணும். கணக்குப்படி 25,800 கூட்டல் 190 நமக்கு 25,990 கிடைக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற இலக்கமோ கிட்டத்தட்ட அதேதான். 25,980 25,990. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இது எப்படி இவ்வளவு துல்லியமா வேலை செய்யுது? இது ஏதோ ஜோசியம் மாதிரி இல்லையா? இது ஜோசியம் இல்ல. இதுக்கு பின்னால ஒரு இயற்பியல் கொள்கையே இருக்கு. இது ஒரு சுருள் கம்பி, அதாவது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ப்ரிங். நீங்க ஒரு ஸ்ப்ரிங்கை எவ்வளவு தூரம் அழுத்துறீங்களோ, நீங்க கைய விட்டதும் அது அவ்வளவு உயரத்துக்கு துள்ளும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த W வடிவத்தோட உயரம், அதாவது அந்த 190 புள்ளிகள் என்பது அந்த போராட்டத்தோட தீவிரத்தை காட்டுது. அந்த போராட்டத்தின் போது ஒரு விதமான சந்தை ஆற்றல், அதாவது மார்க்கெட் எனர்ஜி அங்க சேமிக்கப்படுது. அந்த ஸ்ப்ரிங் அழுத்தப்படுற மாதிரி. அதேதான். நெக்லைன் என்ற அந்த தடுப்பு உடைந்ததும் அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் ஒரே அடியா வெளியில படுது. அந்த ஆற்றலோட அளவு அந்த வடிவத்தோட உயரத்துக்கு சமமா இருக்கும் என்பதுதான் இந்த கொள்கை. அதனால தான் விலை அந்த 190 புள்ளிகள் தூரம் மேல போக வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறோம். வாவ்! அப்ப அந்த சார்ட்ல இருக்கிற வடிவங்கள் வெறும் கோடுகள் இல்ல, அது சந்தையோட ஆற்றலை அளக்குற ஒரு கருவி. அந்த W எவ்வளோ ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு பிரேக் அவுட் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த பேட்டர்ன்களை பார்க்குற விதத்தையே இது மாத்திடுச்சு. இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட அடிப்படை. எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா எல்லா திட்டங்களும் வெற்றி பெறுவதில்ல. ஒருவேளை நம்ம கணிப்பு தவறா போனா என்ன பண்றது? இந்த உத்தி எப்போ தோல்வி அடைஞ்சதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு பாதுகாப்பு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல உத்திக்கு நுழைவு இலக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு வெளியேறும் திட்டம். இத இன்வாலிடேஷன் லெவல்னு சொல்வாங்க. செல்லுபடியாகாத நிலை. ஆமா. இந்த டபுள் பாட்டம் வடிவத்தை பொறுத்தவரையும் அதோட அடித்தளம், அதாவது அந்த 2 லோ பாயிண்ட்ஸ் தான் அதோட உயிர். ஒருவேளை விலை அந்த 2 தளங்களுக்கும் கீழே, அதாவது உங்க குறிப்புகள்ல இருக்கிற 25,600 என்ற புள்ளிக்கு கீழே சரிஞ்சிடுச்சுன்னா இந்த முழு கதையும் தப்புன்னு அர்த்தம். ஆமா, அப்போ வாங்குபவர்கள் கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க, விற்பனையாளர்கள் மறுபடியும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்பரோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஓகே, நான் நினைச்சது நடக்கல, இந்த ஆட்டத்தை விட்டு நான் வெளியே போறேன்னு சொல்ற இடம். கரெக்ட். நம்ம கணிப்பு தவறுன்னு ஒப்புக்கிட்டு சின்ன நஷ்டத்தோட வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவான வழி அது. இது ஒரு பக்கம் இருக்க, உங்க குறிப்புகள்ல இன்னும் 2 விதமான நுழைவு உத்திகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, தீவிரமான உத்தி, பழமைவாத உத்தி. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, தீவிரமான உத்தி, அதாவது அக்ரெசிவ் என்ட்ரிங்கிறது நெக்லைனை உடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2வது பாட்டம் உருமானதுக்கு அப்புறம் ஒரு ஆதரவு நிலையில வாங்குறது. இது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? பேட்டர்ன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. நிச்சயமா ரிஸ்க் தான். நீங்க பேட்டர்ன் உறுதிப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே பந்தயம் கட்டுறீங்க. ஆனா இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல விலையில வாங்க வாய்ப்பு கிடைக்கும். லாபம் வந்தா அது வலுதா இருக்கும். ஓகே, அடுத்தது பழமைவாத உத்தி, அதாவது கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. இது பாதுகாப்பான வழி. விலை அந்த 25,800 நெக்லைனை தாண்டி ஏற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு வாங்குறது ரிஸ்க் குறைவு. ஆனா கொஞ்சம் அதிக விலையில வாங்க வேண்டியிருக்கும். நம்ம லாபத்துல ஒரு சின்ன பகுதியை விட்டு கொடுக்கறோம். ஆமா, இது ஒரு வர்த்தகரோட மனநிலைய பொறுத்தது. குறைஞ்ச விலையில அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா, இல்ல உறுதிப்படுத்தலுக்காக காத்திருந்து குறைஞ்ச லாபத்தோட பாதுகாப்பா இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. அப்போ சுருக்கமா பார்த்தா, விற்பனையாளர்களின் பலவீனத்தை காட்டுற ஒரு W வடிவம், அதை உறுதி செய்யற ஒரு நெக்லைன் என்ற நுழைவு வாயில், வெற்றி பெற்றா எவ்வளவு தூரம் போகும்னு கணிக்கிற ஒரு மெஷர்ட் மூவ் கணக்கீடு, ஒருவேளை தப்பா போனா நம்மளை காப்பாத்துற ஒரு இன்வாலிடேஷன் புள்ளி. முழுமையான ஒரு திட்டமா இருக்கு. ஆமா, இதிலிருந்து நீங்க கிட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கோடுகளையும் வடிவங்களையும் மனப்பாடம் பண்றது இல்ல. ஒவ்வொரு வடிவமும் சந்தையில நடக்கிற ஒரு கதைய சொல்லுது. அந்த கதைய, அதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை புரிஞ்சுக்கிட்டா இந்த கருவிகளை இன்னும் திறமையா பயன்படுத்தலாம். நாங்க இந்த வடிவத்தை ரொம்ப ஆழமா அலசிட்டோம்.
இது என்னோட மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உங்க குறிப்புகள்லயே இந்த வடிவத்தை ஒரு பாடப்புத்தக உதாரணம், அதாவது டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஏன்னா அது அவ்வளவு தெளிவாகவும் விதிகளுக்குட்பட்டும் உருவாகியிருக்கு. அப்போ இங்க தான் என் கேள்வி வருது. இந்த தெளிவான வடிவத்தை நான் மட்டும் பார்க்கல, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வர்த்தகர்கள் பார்க்கறாங்க. ஏன் கோடிக்கணக்கான டாலர்களை நிர்வகிக்கிற பெரிய நிறுவனங்களோட அதிநவீன கம்ப்யூட்டர் அல்காரிதம்கள் கூட இதே வடிவத்தை, இதே 25,800 நெக்லைன் புள்ளிய, இதே 25,600 ஸ்டாப் லாஸ் புள்ளிய ஒரே நேரத்துல பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எல்லோரும் ஒரே விஷயத்த பார்க்கறாங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமா, அந்த ஒட்டுமொத்த கவனமும் அந்த பகிரப்பட்ட அறிவும் இந்த வடிவம் செயல்படுற விதத்தை எப்படி பாதிக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் எல்லோரும் ஒரே நேரத்துல வாங்க நினைச்சா அது ஒரு சுய நிறைவேற்ற தீர்க்க தரிசனம் மாதிரி அந்த நகர்வை இன்னும் வேகமாவும் வலிமையாவும் மாற்றுமா? இல்லைனா மறுபக்கம் சிறு வர்த்தகர்கள் எல்லோரும் இந்த நெக்லைன் உடைந்ததும் வாங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய நிதி நிறுவனங்கள் அதை ஒரு பொறிய பயன்படுத்தி அவங்கள சிக்க வைப்பாங்களா? இதுதான் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் பாடப்புத்தகம் மாதிரி இருக்கும்போது அது வாய்ப்பா அல்லது பொறின்னு நாம யோசிக்கணும்.